ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரிவர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 34 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போன கிளாஸில் வந்து என்ன பார்த்துருப்போம்னா, பிரிண்டர் ஸ்டாப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த கிளாஸ் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் பேர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கிராஃபி ட்ரேசிங் ஆப் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் லோகோ இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பேப்பர் காப்பி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே இந்த ஆப் வரும். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஓப்பன் சொல்லி காட்டுது. இப்போ நான் வந்து பேப்பர் காப்பி ஆப்பை வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பேப்பர் காப்பி ஆப் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இருக்கும். ஸோ நம்ம நேற்று எடுத்து வச்சோம் இல்லையா டிசைன்ஸு, ஸோ அந்த டிசைன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இதான் நான் நேற்று எடுத்து வச்ச டிசைன். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னா நான் அப்படியே விட்டுறேன். இல்லை எனக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா, உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் சுருக்கிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் வந்து விரிச்சிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த லென்த்துக்கு வந்து போதும். சரிங்களா? அதனால் இப்போ நான் வச்சுட்டு இந்த சைட் பாருங்கள், ரைட் சைடில் மேலே வந்து ஒரு இதாட்டோ காட்டுதுங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு ரைட் பண்ணிக்கலாம். இல்லை ரொட்டேஷன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு மாற்றிருக்கு. இது வந்து வெர்டிக்கலாக வேணுமா இல்லை ஹரிசாண்டலாக வேணுமான்னு கேட்குது. சரிங்களா? அந்த பர்மிஷன் தான். இதில் வேறு எதுவுமே இல்லை. இதோடைய பிரைட்னஸ் லெவல் கேட்குது. ஃபுல்லாக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் இமேஜ் இப்போ எனக்கு வந்து பிளாக் கலரில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் பிளாக் கலர் டச் பண்ணால் பிளாக் கலர், இல்லை ஸ்கை ப்ளூ கலர் டச் பண்ணால் ஸ்கை ப்ளூ கலர் இமேஜ் அமையிறது. ஸோ உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் இப்போ வந்து 91D அதுதான் நம்ம இப்போ இங்கே ஜூம் பண்ணுறோம் இல்லையா, இங்கே ஜூம் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இதாயிரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மேலே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து காட்டுதுங்களா? ஸோ ஒரு லாக் சிம்பிள் காட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதான்னு தெரியல. ஸோ லாக் சிம்பிள் கொடுத்தோன்னே லாக் ஆகிக்கிச்சு. ஸோ இப்போ இந்த லாக் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஒரு பூட்டாட்ட தெரியுதா? ஸோ இதை டச் பண்ணோம் அப்படின்னா லாக் வந்து ஆகிக்கும். ஸோ இப்போ நீங்கள் எங்கிட்டு நகர்த்தினாலுமே பாருங்கள் உங்களுக்கு நகராது. இப்போ இந்த லாக் எடுக்கிறதுக்காக இந்த வால்யூம் பட்டனில் மேலே ப்ரெஸ் பட்டன் இருக்குல்லையே, அதை டச் பண்ணிங்கன்னா லாக் உங்களுக்கு வந்து எடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு லாக் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வச்சுட்டு திரும்ப இந்த இடத்துல இது கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிக்கும், உங்களுக்கு நகராது. இந்த கீழே இருக்க வால்யூம் குறைக்கிற பட்டன் எடுத்து நீங்கள் வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் இப்போ ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுடைய ஆப் இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிசைன் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த கடையில் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ட்ரேசிங் பேப்பர் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஸோ இதில் எப்படி நம்ம இப்போ ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த பேப்பர் இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வந்து தெரியும். சரிங்களா? அப்போ அந்த டிசைனுக்கு மேலேயே நீங்கள் வந்து அந்த இதை வந்து அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான மெத்தடு தான். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ராயிங் வரைய தெரியாதவங்க கூட ஈஸியாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து போட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஒன்று மட்டும் போதும். சரிங்களா? ஸோ அதனால் இதை மட்டும் நான் வரைஞ்சிட்டு கீழே வந்து லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அந்த அதில் இருக்க மாதிரியே வந்து வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து ஹம்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் அது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எக்ஸாக்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதில் இருக்க மாதிரி நான் வந்து இங்கே வரைஞ்சிருக்கேனா உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது ட்ரேஸ் தேவையில்லை, அதனால சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக இப்போ இந்த மாதிரி வந்து நான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி இந்த ரெண்டையுமே வச்சு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த ப்ரெஸ் லாக் எடுக்கிற பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாக் நம்ம சவுண்டு கம்மி பண்ணுற பட்டனை வச்சு லாக் எடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் எப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரேஸ் எடுத்ததை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரேமில் வந்து வைக்கிறது, ஃப்ரேமில் வச்சு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரேசிங் பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை வச்சுட்டு இதுக்கு அடியில் கார்பன் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த கார்பன் ஷீட்டை வச்சு நம்மளோட கிளாத்தில் கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே இந்த ட்ரேஸ் எடுத்த இமேஜை வச்சு கரெக்டாக சைடில் பால் பின் குத்திட்டு இந்த இமேஜை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணலாம். அவ்வளோதான். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது.
ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.